25க்கு 50ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 2.87 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ் தனி வீடா 1950 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெளியில் ஒரு செடான் கார் நிறுத்தளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து வீட்டுக்குள்ளே லிவிங் ஹால், கிச்சன் அண்ட் டைனிங், ஒரு காம்பேக்ட் பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம்னு மூணுக்குமே அட்டாச்சு டாய்லெட் அண்ட் அவுட்டர் டாய்லெட், பால்கனின்னு நீட்டான பிளான் டிசைனில் கட்டி கொடுக்கப்பட்டதோட தரமான இன்டீரியர்ஸோட டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை. 33 அடி தார் ரோட் ஃபேசிங்கில் அமைஞ்ச இந்த வீட்டோட எலிவேஷன் வடக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. ப்ளூ அண்ட் பெய்ஜ் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் அண்ட் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி லேசர் கட் எம்எஸ் மற்றும் ஸ்பாட்லைட் மூலிமா இந்த வீட்டோட எலிவேஷனை கான்டெம்பரரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி 2 மெட்டல் கேட் லேசர் கட் டிசைனில் வீட்டோட என்ட்ரன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் கார் போர்ட்டிகோ 12.25க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் 2 அண்டர் கிரவுண்ட் டிசம் 16 லிட்டர் கெப்பாசிட்டியில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2க்கு 2 டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டியாக லேயிங் பண்ணி, வால் டைல்ஸ் 4க்கு 2 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் ஹைலைட்டரோட லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட சவுத் ஈஸ்டில் ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒதுக்கி அதில் 2 வீலர் அல்லது யூட்டிலிட்டி ஏரியா வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்ல சின்னதாக கார்டனிங் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த நார்த் வெஸ்ட் வாயு மூலையில் 4க்கு 7ங்கிற டைமென்ஷன்ஸில் அவுட்டர் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் டீ குட்ல வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட் லேயிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஃப்ளோர் டைல்ஸ் 4க்கு 2 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்ட் வால் முழுவதும் வால் பேனலிங் பண்ணி பேஸ் கேபினெட் அண்ட் ஷோகேஸ் வச்ச டிவி யூனிட் சட்டில் டிசைனில் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் யூனிக் டிசைனில் ஃபால் சீலிங் பண்ணி அதில் ஸ்பாட் அண்ட் ஸ்ட்ரிப் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் மினிமல் டிசைனில் வால்பேப்பர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட ஒரு பகுதியில் கரெக்டான வாஸ்துல பூஜா யூனிட் வச்சு அதுக்கு லேசர் கட் டோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் அக்னிமூலையில் என்ட்ரானதும் கிச்சன் அண்ட் டைனிங் 8க்கு 20ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் சவுத் வாலில் வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி ரெடிமேட் எஸ்எஸ்சிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸு கீழே வர பேஸ் கேபினெட், ஆயில் புல் அவுட், கட்லரி யூனிட், வால் கேபினெட்ஸ், டால் யூனிட் மற்றும் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே வீட்டோட தீம் கலரான பெய்ஜ் கலரில் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சவுத் வெஸ்ட் கன்னிமூலையில் என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் காம்பேக்ட் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ் மற்றும் 2 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 4.5க்கு 6ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க.
இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் கிரானைட்ல லேயிங் பண்ணி ரெயிலிங் எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலியமா மேல வந்ததும் 2 மாஸ்டர் பெட்ரூம் போறதுக்கான பேசேஜ் 6.25க்கு 16.5 டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பேசேஜோட சவுத் வெஸ்ட்ல என்டர் ஆனதும் கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 16 டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட நார்த் வால்ல வால் பேனலிங் சீலிங் வரைக்கும் பண்ணி டிவி யூனிட் ரொம்ப அழகான டிசைன்ல கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் வால் 16 அடி முழுவதும் லாஃப்ட் கவரேஜ் கொடுத்து 3 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் மற்றும் ஸ்டடி யூனிட் ரொம்ப நீட்டான டிசைன்ல வச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஈஸ்ட் சைடு ட்ரெஸ்ஸிங் யூனிட் 4க்கு 5 டைமென்ஷன்ஸ்ல கொடுத்து அதுக்கு பேரலா அட்டாச்டு டாய்லெட் 4க்கு 10 டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைன்ல ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பேசேஜோட நார்த் ஈஸ்ட்ல செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் 9க்கு 16 டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சவுத் வால்ல லாஃப்ட் கவரேஜ் மற்றும் 2 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட் 4க்கு 8 டைமென்ஷன்ஸ்ல கொடுத்து வால் டைல்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பெட்ரூம்ல கொடுக்கப்பட்ட நார்த் டோர் வழியே எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி மற்றும் ஓப்பன் டெரஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி மற்றும் ஓப்பன் டெரஸ்ல வாட்டர் ப்ரூஃபிங் டைல்ஸ் லேயிங் பண்ணி எம்எஸ் ஸ்டேர்கேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. எம்எஸ் ஸ்டேர்கேஸோட பேக் சைட்ல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துடிலூர் அடுத்த தொப்பம்பட்டி ஏரியால லொக்கேட் ஆயிருக்கு. நல்ல இயற்கை சூழல் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.